திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம் 2026ஆம் ஆண்டு ஆரம்பமாகும் இந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மதம் சார்பு அற்றவர்கள், மதம் சார்ந்தவர்கள், இந்த அனைத்து மனிதர்களும், எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து மீண்டு, மனதிலிருந்து மீண்டு, மன நிம்மதியாக, மன மகிழ்ச்சியாக, மன உளைச்சல்களிலிருந்து மீண்டு, வேதனைகளிலிருந்து மீண்டு மன நிம்மதியாக, மன மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்கள் அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு அமைய வேண்டும் என்று 2026ஆம் ஆண்டு அமைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு மன நிம்மதியாக, மன மகிழ்ச்சியாக வாழ இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள, இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து உங்களுடைய வாழ்க்கை அந்த தீபம் போல் ஒளி வீச, மனதில் இருந்து கூட தீ அணைந்து, மனதில் ஒளி பிறந்து, அந்த ஒளியால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அளிக்க இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்போது இதற்கு தேவை என்ன? ஒரு மனிதனுக்கு மனதிலிருந்து மீள, துன்பத்திலிருந்து மீள அவருக்கு என்ன தேவை என்று பார்த்தால் சத்தியம்தான் தேவை, உண்மைதான் தேவை. உண்மையை புரிந்து கொள்ளாத வரைக்கும், சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது மனதின் மாயைக்குள்ள, கற்பனையில். அப்போ அந்த கற்பனையில் நாங்கள் எவ்வளோ காலம் வாழ்ந்து வேலையில், மனதின் மாயைக்குள்ளே நாங்கள் எவ்வளவு தான் எதிர்பார்ப்புகள், கனவுகள் இப்படி மனதில் வைத்துக்கொண்டு போராட்டங்களுக்கு மத்தியில், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதை பெற்றுக்கொள்ளணும், இதை அடையணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான முயற்சிகள், பலவிதமான தோல்விகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழும் வாழ்க்கை, நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், 100 வருஷம் வாழ்ந்தாலும் அதில் பலன் இல்லாமல் போகுது. எந்த ஒரு பலனும் இல்லாமல் போகுது. நாங்கள் 100 வருஷம் வாழ்ந்தாலும் அதை அடைய, இதை தன் வசப்படுத்தி கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள என்று நாங்கள் எவ்வளவு தான் போட்டி போட்டுக்கொண்டு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், பல இன்னல்களுக்கு மத்தியில் எவ்வளவு தான் நாங்கள் முயற்சிகள் செய்தாலும் அதில் பலன் இல்லை. அதில் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போகுது. காரணம் என்னென்னா, நாங்கள் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போக வேண்டி வருது. எல்லாத்தையும் விடும் ஒரு நாளைக்கு, அந்த நாளைக்கு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாகத்தான் போகிறோம். தனியாக போகிற பயணத்தில் இங்கே யாருமே இல்லை. உங்களுக்கு துணையாக வந்தவங்க யாரும் இல்லை, உங்களுக்கு துணையாக வரப்போகிறவங்களும் யாருமே இல்லை. அப்போ நீங்கள் தனியாக தான் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் தனியாக தான் போக வேண்டியிருக்கு.
அப்போ தனியாக போக வேண்டிய இந்த பயணத்தில் உங்களுக்கு இன்றைக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளோ உறவினர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் போகிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ இது புரியாமல் தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியலை. எல்லாம் இருக்குது, இதை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்ற வேதனையில் துன்பத்தில் மூழ்கி அந்த துன்பத்துக்குள்ளாகி நாங்கள் போகிறோம். அப்போ இதுதான் அந்த மனதின் மாயை, கற்பனை. இது எதுவுமே உண்மை கிடையாது, எதுலேயுமே சத்தியம் இல்லை. அப்போ சத்தியம் இல்லாத, உண்மை இல்லாத உலகத்தில் நாங்கள் கற்பனையை வளர்த்து கொண்டு இந்த கற்பனையில் தான் வாழ்கிறோம். அப்போ இது தெரியாதனால தான் நாங்கள் இந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு போய் கொண்டிருக்கோம். அப்போ இதை புரிஞ்சு கொள்ளத்தான் நாங்கள் உண்மை என்ன, சத்தியம் என்ன அப்படின்னு தேடி பார்த்து அப்போ உண்மையை, சத்தியத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சியோடு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சத்தியத்தை புரிந்து கொள்ள, சத்தியத்தை புரிந்து உணர்வதற்கு. அப்போ இதுக்கு தான் நாங்கள் சத்திய தர்மம் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றோம். சத்தியம் என்னன்றதை தெரிஞ்சு கொண்டு அதை புரிஞ்சு கொள்ள நாங்கள் அதை பின்பற்றி பார்க்குறோம். பின்பற்றி அதை நடைமுறையில் கையாண்டு பார்க்குறோம். அப்போ பின்பற்றி நடைமுறையில் கையாளும் ஒரு மனிதனுக்கு இதை புரிந்து கொள்ள முடியுது. அப்போது இதற்கு உண்டான வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அந்த வழியில் ஆரம்ப நிலையானதுதான் சத்தியத்தை புரிந்து கொள்ள கல்யாணமித்ர சேவனைய சத்தர்ம ஸ்ரவணைய யோனிசோ மனசிக்காரே தம்மானுதம்ம பிரதிபதாவ என்கிற இந்த 4 முறைகளை கூறுகிறார். சத்தியத்தை புரிந்து கொள்ள இந்த 4 முறைகளை யார் ஒருவர் கையாளுகிறார்களோ அவருக்கு இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த 4 நிலைகளை பற்றி நாங்கள் இந்த போதனையினூடாக கொஞ்சம் விளக்கமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம். கல்யாணமித்ர சேவனை என்பது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தை பிரத்யக்ஷம் அடைந்த ஒருவர் இதை போதனை செய்வாராக இருந்தார். அப்போ அந்த போதனையை கேட்பவர்க்கு அதுதான் சத்தியம், இதுதான் தர்மம் என்று புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தால் அதுதான் கல்யாணமித்ரவின் செய்தி. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்த ஒருவரால் தான் இதை போதனை செய்ய முடியும். புரிந்து கொண்ட ஒருவரால் தான் இதை போதனை செய்ய முடிகிறது. அப்போ சத்திய தர்மத்தை போதனை செய்பவர் தான் கல்யாணமித்ரர். அப்போது அவர் ஒரு நபர், ஒரு உயிர் என்ற திருஷ்டியிலிருந்து மீண்டவராக இருக்கணும். அதாவது ஒரு மனிதனுக்கோ ஒரு உயிரினத்துக்கோ இந்த சத்தியத்தை போதனை செய்ய முடியாது. அவர் ஒரு மனிதனும் அல்ல, ஒரு உயிரும் அல்ல என்ற திருஷ்டியிலிருந்து மீண்டிருக்கணும். அதாவது அவர் புத்த சுபாவம் அடைஞ்சிருக்கணும். புத்தர் என்பவர் ஒரு மனிதரோ, ஒரு கடவுளோ, ஒரு இறைவனோ, ஒரு ஆண்டவனோ அப்படி ஒருவர் இல்லை. இதெல்லாமே துஷ்டிகள். அப்போ துஷ்டிகளிலிருந்து மீண்ட சுபாவத்துக்கு பெயர் தான் புத்தர். புத்தர் என்பவர் மனிதனும் இல்லை, கடவுளும் இல்லை, இறைவனும் இல்லை, யாருமே இல்லை. எல்லாமே துஷ்டிகளில் தான் இருக்குது. துஷ்டிகளில் இருந்து மீண்ட சுபாவம் புத்த சுபாவம். அது பிறந்த பிஞ்சு குழந்தையை போல பிரபாஸ்பரமான நிலை. அந்த பிறந்த குழந்தைக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே குழந்தையும் இல்லை. அப்போ இதுதான் அந்த பிரபாஸ்பர நிலை. அப்போ இந்த நிலைக்கு பெயர் தான் புத்த என்ற நிலை. அப்போது அந்த நிலையில் ஒருத்தர் இல்லை, அங்கே அந்த நிலையில் ஒருத்தர் இல்லை. அப்போ ஒருத்தர் இல்லை என்ற சுபாவத்துக்கு பேர் தான் புத்த சுபாவம் அடைந்தவர் அந்த
அந்த அந்த சுபாவத்தை அடையும் வழியை போதனை செய்வாராக இருந்தால், இதுதான் வழி. இந்த வழியை கேட்டு இந்த வழியில் நீங்களும் விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு இதை அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி நடைமுறையில் இதை செஞ்சு பாருங்கள். அப்போது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் என்று அந்த வழியை போதனை செய்வாராக இருந்தார். அந்த வழிக்கு பெயர் தான் பகவான் புத்தர் அவர்கள் சென்ற வழி. அதுதான் தர்மத்தை புரிந்து கொள்ளும் வழி. அப்போ அந்த வழியை போதனை செய்வாராக இருந்தால், அந்த வழியை போதனை செய்பவர் தான் கல்யாண மித்ரர். அவருக்கு பெயர் தான் கல்யாண மித்ரர். அப்போ அவரென்ற துஷ்டியிலிருந்து அவர் மீண்டிருக்கணும். அவரென்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைஞ்சிருக்கணும். ஒரு மனிதனால் இந்த போதனை செய்ய முடியாது. மனிதனாக இருந்து கொண்டு நான் புத்த சுபாவம் அடைந்து விட்டேன், நான் என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு நான் புத்த சுபாவம் அடைந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு அந்த நினைப்பில் மூழ்கி இருந்து கொண்டு அந்த துஷ்டியில் அவர் போதனை செய்வாக இருந்தார், அது புத்த தர்மம் ஆகாது. அது புத்த தர்மத்துக்கு ஈடாகாது. அப்போது அது முற்று முழுதாக அவருடைய கருத்தாகத்தான் இருக்கும். அவருடைய கருத்து என்பது அது புத்த தர்மம் கிடையாது. அப்போது புத்த தர்மமாக இருந்தால் அது அவர் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைஞ்சிருக்கணும். அவர் புத்த சுபாவம் அடைஞ்சிருக்கணும். புத்த சுபாவம் அடைந்தவருக்குத்தான் இந்த வழியை காட்ட முடியும். அப்படி இல்லாமல் அந்த வழியை ஒருத்தருக்கு காட்ட முடியாது, இன்னொருத்தருக்கு போதனை செய்ய முடியாது. அப்போது இந்த போதனையை செய்பவர் தான் புத்த சுபாவம் அடைந்தவர். அப்போ அந்த போதனையை கேட்டால் அந்த கேட்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியும், அதை உணர முடியும். அந்த போதனையில் இந்த வழி திறக்கும், போதனையில் தான் வழி திறக்கும். அதுக்கு பேர் தான் கல்யாண மித்ரர். போதனையை போதிப்பவருக்கு பேர் தான் கல்யாண மித்ரர். அப்போ அவர் அவரோட துஷ்டியிலிருந்து மீண்டிருக்கணும், துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்திருக்கணும். விடுதலை அடைந்தவருக்கு பேர் தான் கல்யாண மித்ரர். ஏன்னா அவர் போதனை செய்வது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை. ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் ஒருவர் இல்லை என்ற நிலையை அடைகிறார். ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவர் புத்த சுபாவம் அடைகிறார். புத்த சுபாவத்துக்குள் ஒருவர் இல்லை. அப்போது இதுதான் சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம், அதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவம் அடைந்தவர் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார். அவருக்கு பெயர் தான் கல்யாண மித்ரர். அவர் கல்யாண மித்ரவின் செய்தியை அவர் கேட்பாராக இருந்தார். கல்யாண மித்ரவின் செய்தியை கேட்பாராக இருந்தார். அங்கேதான் தர்மம் விவரிக்கப்படுகிறது. தர்மம், சத்திய தர்மம் இங்கே தான் ஒளி வீச தொடங்குகிறது. இந்த கல்யாண மித்ரவின் செய்தியை, கல்யாண மித்ர சேவனையை, அவர் கல்யாண மித்ரவின் நட்பை ஏற்படுத்தி கொள்ளணும். ஒரு மனிதர் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து மனதின் மாயிலிருந்து மீளணுமா இருந்தால், துன்பத்திலிருந்து மீளணுமா இருந்தால் அவர் கல்யாண மித்ரவின் நட்பை ஏற்படுத்தி கொள்ளணும். கல்யாண மித்ரவின் நட்பினால் அவருக்கு கேட்கக்கூடியதாக இருப்பது என்னென்னா சத்திய தர்மம். கல்யாண மித்ரவின் கையில் தான் சத்திய தர்மம் இருக்கிறது. அப்போ அவரிடம் நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவரிடம் நட்பாக பழகி அவரிடம் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு அவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வாராக இருந்தார். அங்கேதான் தர்மம் ஒளி வீச தொடங்குகிறது. அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைய தொடங்குவது இங்கேதான். இதுதான் ஆரம்ப நிலை, கல்யாண மித்ர சேவனை. அப்போது கல்யாண மித்ர சேவனையின் சத்திய தர்மத்தை தான் அவர் கேட்கிறார். கல்யாண மித்ர சேவனைய சத்தர்ம ஸ்ரவணைய, கல்யாண மித்ரவின் நட்பால் அவர் சத்திய தர்மத்தை கேட்கிறார். கல்யாண மித்ரவின் நட்பினால் அவர் சத்திய தர்மத்தை கேட்கிறார், என்ன சத்தியம் என்று. அப்போது என்ன சத்தியம் அப்படின்னு பார்த்தா பட்டிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்கிறார்கள். அப்போது மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி இன்றைக்கு யாருமே போதனை செய்ய மாட்டேன்றாங்க. போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு
அதில் மூழ்கி சபத்த தியானத்தில் மூழ்கி அதில் பரவச நிலையில் இருந்து கொண்டு இதான் பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம், இதுதான் ஆன்மான திருஷ்டியில் இருந்த மீண்ட சுபாவம். அப்போது இந்த திருஷ்டியிலிருந்து மீண்டவற்றார் உலகத்தை வென்ற சுபாவம். அப்போ இதான் பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம், இதுதான் என்லைட்மெண்ட் என்று இன்றைக்கி போதனை செய்யும் போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏராளமாக இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாமே அந்த துஷ்டியில் இருந்து கொண்டு தான் போதனை செய்கிறாங்க. துஷ்டியிலிருந்து யாரும் மீளலை. துஷ்டியிலிருந்து மீள முடியாது, மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால. அப்போ மனதின் மீளும் வழியை அவர் நடைமுறையில் கையாண்டிருக்கணும். அதற்கு மனம் உருவான விதம் பற்றி அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கணும். அப்போ மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொண்டால் தான் அதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும் மனதிலிருந்து. அப்போது இதை பற்றி இன்றைக்கி யாருமே பேச மாட்டேன்றாங்கன்னா, அப்போது இந்த வலியை இவர்கள் இந்த வலிக்கு யாரும் இன்னும் வரலை. வலிக்கு வந்து பார்த்தா தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். பர்சிக்கோ ஓப்பன் ஆகிக்கோ, வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி இதை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. வந்து பார்க்க வேண்டிய இடம்தான் இங்கே கல்யாண மித்ரவின் செய்தியில் தான் இந்த சத்திய தர்மம் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்பது சத்திய தர்மம். அப்போ அதற்குள் போதனை செய்யப்படுவது என்னென்னா மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ அதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லாமே மனசில் தான் இருக்குது, எதுவுமே எங்கேயும் இருப்பது கிடையாது. எல்லாமே நாங்கள் நினச்சி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நினச்சி கொண்டு இருப்பது எங்கேயுமே இல்லை என்ற சத்தியம்தான் உங்களுக்கு புரியும், இங்கே விளங்கும். அப்போ அது இருப்பது கல்யாண மித்ரவின் செய்தியில். அந்த செய்தியால் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்னென்னா, எங்கேயுமே நாங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை, எல்லாம் மனசில் தான் இருக்குது. அப்போ அம்மா என்றாலும் ஒரு எண்ணம், அப்பா என்றாலும் ஒரு எண்ணம், தாத்தா என்றாலும் ஒரு எண்ணம், பாட்டி என்றாலும் ஒரு எண்ணம், குழந்தைங்க, பிள்ளைங்க, வீடு, பணம், வாகனம், பங்களா, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. பிரதானமாக சத்தமும் வர்ணமும், அதோடு வாசனை, சுவை, குளிரோஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மை. இந்த 5 சென்சர்கள், சத்தம், வர்ணம், கண், காது, வாசனை, மூக்கு, சுவை, நாக்கு, குளிரோஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மை, உடல். இந்த 5 சென்சர்களும், இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்தது தான் அம்மா, அப்பா, வீடு, காசு, பணம், தங்கம். இது எல்லாமே இந்த சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிரோஷ்ணம் இவைகள் எல்லாமே கலந்தது தான் அந்த எண்ணங்கள் எல்லாமே. அப்போ எண்ணங்கள் உருவானது இந்த எல்லாமே இணைஞ்சனால. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், இந்த 5 சென்சர்களும் இணைஞ்சி அது வெளியில் இருக்குது. இணைந்ததுனால அது வெளியில் இருக்குது, இணைப்பால் அது வெளியில் இருக்குது என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். பிறந்தபோது குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை, தொட்டியில் உள்ள குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை, எல்லாமே சென்சர்கள் மட்டும்தான். கண்ணுக்கு வர்ணம் தெரிஞ்சு, காதுக்கு சத்தம் கேட்டுச்சு, மூக்கு, நாக்கு, உடல் என்ற உற்பத்தி நிலையங்கள் இருந்துச்சு. அது இயங்கிச்சு. அது இயங்கியதனால் அது வெளியில் இருக்குது என்ற சத்தமும் வர்ணமும் இணைஞ்சனால அது இருக்குது என்ற உணர்வால் அதை பிடிச்சு கொண்டது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த உணர்வினால் தான் குழந்தை இருக்குது, மாமரம் வெளியில் இருக்குது, அம்மா வெளியில் இருக்காங்க, அப்பா வெளியில் இருக்கார், ஆட்டுக்குட்டி வெளியில் இருக்குது, நாய்க்குட்டி வெளியில் இருக்குது, கோழி வெளியில் இருக்குது, சேவல் வெளியில் இருக்குது, எல்லாம் வெளியில் இருக்குது. அப்போ இந்த சத்தம்தான் பிரதானமாக இங்கே காதுக்கு கேட்டது, கண்களுக்கு தெரிந்தது. அப்போ இது இரண்டும் இணைஞ்சது. அப்போ இணைஞ்சது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டு பிடிச்சு கொண்டது. அப்போ இந்த பிடிப்பால் தான் உலகம் உருவானது. அந்த பிடிப்பு தான் உலகம், வெளியில் இருக்குது என்ற பிடிப்பு. அப்போ இந்த உணர்வால் தான் இந்த உலகம் உருவானது, பிடிப்பு உருவானது. உணர்வு ஒன்று ஏற்பட்டது, வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு ஒன்று ஏற்பட்டது. அந்த ஏற்பட்ட உணர்விற்கு
வெளியில் இருக்கிறது என்று நினைத்து அந்த நினைப்பில் பிடித்து கொண்டது. அந்த பிடிப்பு தான் இன்றைக்கு உலகம். அது இன்றைக்கி பெருசாக வளர்ந்திருக்கு. உலகம் பெரிதாகி இருப்பது இப்படித்தான். பிறந்த போது ஒன்றும் இருக்கலை, ஏதும் இருக்கலைன்னா இது எல்லாமே இந்த சென்சர்களால் உருவானது தான். அப்போ எல்லாமே 5 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் எல்லாமே. உருவானது வெளியில் இல்லை, எல்லாம் மனசில் தான் என்ற சத்தியத்தை அவர் புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சத்திய தர்மத்தினூடாக மட்டும்தான். இல்லாட்டி அவரால் இதை ஒரு காலம் புரிஞ்சு கொள்ள முடியாது. தனியாக சுயமாக புரிஞ்சு கொண்டவங்க யாருமே இல்லை உலகத்தில். அவர் புரிஞ்சு கொண்டார் சொன்னால் அவர் தான் புத்த சுபாவம் அடைஞ்சவர். இந்த வழிக்கு வந்து இதை புரிஞ்சு கொண்டால், தனியாக சுயமாக இதை புரிஞ்சு கொண்டால் அவர் புத்த சுபாவம் அடைவார். அப்படி இல்லாட்டி அவர் புத்த சுபாவம் அடைய முடியாது. அவர் போதனை செய்வது புத்த தர்மமும் ஆகாது. ஏன்னா இந்த படிக்க சமபாதம், இந்த இந்த முடிச்சில் தான் எல்லாமே கோர்க்கப்பட்டது. முடிச்சினால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த கோர்வைக்கு அகப்பட்டிருக்கோம். இந்த சங்கிலி போல் தொடர்கதையாக போய் கொண்டிருப்பது இந்த முடிச்சு விழுந்தனால. முடிச்சு எங்கே ஆரம்பித்தது, அந்த ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இதை அவிழ்க்க தொடங்கினால்தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்த்து அந்த முடிச்சுகள் எல்லாமே வந்து அந்த சங்கிலியை தொடர் கதையிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போ தான் அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்த தொடர் கதையில் இருந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த சமத்த தியானத்துக்குள்ளே பிரபஞ்சத்தோடு என்லைட்மெண்ட் என்ற நிலையில் நாங்கள் மூழ்கி இருப்போம். அப்போ அந்த தவளையைப் போல், தவளைக்கு தெரியும் கிணத்துக்குள்ள விஷயம் மட்டும்தான் தெரியும். கிணத்துக்குள்ளே இருந்து கொண்டு நான் சரி, நான் புரிஞ்சு கொண்டது சரி, எனக்கு எல்லாமே சரி, நான் எல்லா விஷயமும் முடிஞ்சு, நான் சரி, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், நான் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிட்டேன், எனக்கு அவ்வளோதான், என்னுடைய கதை முடிச்சு மரணத்தை வேண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தவளை நினச்சி கொண்டிருக்கும். ஆனால் தவளைக்கு தெரியாது, கிணத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்து பார்த்தா தான் தவளைக்கு தெரியும் என்ன இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் கிணத்துக்குள்ளே உள்ள தவளை நினச்சி கொண்டிருக்கும் எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தான் இந்த சமத்த தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இதைத்தான் இன்றைக்கி செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ அவர்கள் கிணத்து தவளை போல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோத்தான். அப்போ அதுக்கு மேலே அவங்களால சொல்லவும் முடியாது, அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அப்போது இந்த விதர்சன சமாதி என்பது வந்து இது உலகத்தை வென்ற சுபாவம். உலகத்தை வென்ற சுபாவம் என்பது வந்து உலகம் உருவானது வந்து எங்கேன்னு தெரிஞ்சு கொண்டால் தான் அவருக்கு உலகத்தை வெல்ல முடியும். உலகம் எங்கேயும் இருப்பது கிடையாது. உலகம் இருப்பது மனதில். மனம் உருவான விதம் பற்றி புரிஞ்சு கொண்டால் தான் அப்போ உலகத்தை எங்களுக்கு வெல்ல முடியும். மனதை வென்றால் தான் உலகத்தை வெல்ல முடியும். மனதில் இருக்கும் உலகத்தை நாங்கள் வென்றால் அப்போ உலகத்தை வெல்வது என்பது வந்து நாங்கள் வெளியில் இருக்கும் உலகத்தில் அல்ல நாங்கள் வெல்கிறோம், மனதில் இருக்கும் உலகத்தை தான் நாங்கள் வெல்கிறோம். மனதால் உருவாக்கப்பட்ட உலகம், மனதை வென்ற போது உலகை வெல்வார். இதுதான் புத்த சுபாவம். அப்போ இந்த படிக்க சமபாத தர்மத்தினூடாக மனமுருவான விதத்தின் ஊடாகத்தான் எங்களுக்கு மனதில் மேலும் வழி திறக்கிறது, துன்பத்தில் மேலும் வழி திறக்கிறது. மனதில் தான் எல்லாத்துக்கும் துன்பம் இருக்குது, வெளியில் எங்கேயுமே துன்பம் இல்லை. கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் காதுக்கு கேட்ட சத்தமும் இணைந்தது அம்மா என்று நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். அப்போ அந்த அம்மா இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னு சொன்னால் மகிழ்ச்சி இல்லை, துன்பம், கவலை. அப்போது இது எல்லாமே எண்ணங்கள் தானே. அம்மா என்றால் ஒரு எண்ணம், அது வெளியில் இருப்பது அல்ல, மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிஞ்சு கொண்டோம் சொன்னால், நாங்கள் அந்த சத்தியத்தோடு இணைஞ்சு விட்டோம் சொன்னால், அப்போது அந்த எண்ணங்களுக்கு நாங்கள் அகப்பட மாட்டோம், எண்ணத்துக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம். இது மாயை என்ற சத்தியத்தை நாங்கள் கையாளுகிறோம் என்றால், அப்போ மாயிலிருந்து மேலும் வழிக்கு தான் நாங்கள் வருகிறோம். அப்போ இதுதான் துன்பத்தில் மேலும் வழியாக இருக்கிறது. அப்போது அம்மா இருந்தால் மகிழ்ச்சி, அம்மா இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை, துன்பம்னு சொன்னால், அப்போது அம்மா என்பவர் வந்து அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச வர்ணமா இல்லை, காதுக்கு கேட்ட சத்தமா இல்லை, அவை அனைத்தும் சென்சர்கள். அப்போது கண்களுக்கு தெரிந்ததும் காதுக்கு கேட்டதும் வெளியில் இருக்கிறது பிடிச்சு பார்த்து இது என் அம்மா, வாசனையால் இது என் அம்மா,
ஸ்பரிசத்தால் இது என் அம்மா, கண்களுக்கு தெரிந்தது என் அம்மா, காதுக்கு கேட்டது என் அம்மா அப்படின்னு சொல்லி இந்த இந்த உற்பத்தி நிலைகளால் உருவானதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறார் இது என் அம்மா என்று நாங்கள் நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம். அவர் இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னு சொன்னால் துன்பம். இறந்துட்டாங்கன்னு சொன்னால், விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வேதனையை தாங்க முடியலை. என் அம்மா என்னை படிக்க வச்சாங்க, பால் ஊட்டிட்டாங்க, என்னை பாடசாலைக்கு கொண்டு போனாங்க, என்னை பராமரித்தாங்க, எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. என் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் அப்பா என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை என்னால் தாங்க முடியலை. எனக்கு அதை அந்த வேதனையை என்னால் பொறுக்க முடியலை. இன்னும் வேதனையாக இருக்குது. என் அம்மாவை பற்றி நினைச்சா எனக்கு வேதனையை தாங்க முடியலை. கவலையை கண்ணீர் வடியுது, கண்களில் கண்ணீர் வடிவதை என்னால் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லி இந்த கதை எல்லாமே எப்படி வந்தது, எப்படி இந்த கதை ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா மனதில் தான் ஓடிக்கொண்டிருக்கு. வெளியில் அப்படி ஒன்று கிடையாது. அப்போ உண்மையிலேயுமே அம்மா என்பவர் மனதால் உருவானதுனால அந்த அம்மா என்ற நினைப்பினால் நாங்கள் வதைந்து கொண்டிருக்கிறோம். அம்மா இல்லாட்டி தாங்கிக் கொள்ள முடியலை. உண்மையிலேயுமே இது ஒரு எண்ணம், உண்மையாக இது ஒரு உருவாக்கப்பட்டது, எங்கேயும் இருப்பது கிடையாது என்ற சத்தியத்தை அவர் புரிஞ்சு வச்சிருந்தாருன்னு சொன்னால் அது அவருக்கு துன்பமாகாது. ஏன்னா அது கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், காதுக்கு கேட்டது ஒரு சத்தம். அப்போ இது இரண்டும் இணைந்த ஒரு எண்ணம் தான் அம்மா என்றால் அது நிரந்தரமாக இருப்பது இல்லை. அது வெளியிலும் இல்லை, வெளியில் எங்கேயாவது இருக்காங்களா? அப்போ அம்மா இல்லை. வெளியில் இருக்கும் ஒரு அந்த கண்களுக்கு தெரிந்த உருவத்தில் அம்மா இல்லை, காதுக்கு கேட்ட சத்தத்தில் அம்மா இல்லை. இது எல்லாமே சென்சர்கள் இயங்குறதுனால கண்களுக்கு தெரிஞ்சனால இதை நாங்கள் அது அம்மா என்று சொல்கிறோமே தவிர கண் தெரியலைன்னு சொன்னால் அம்மாவுக்கு ஒரு உருவம் இல்லை. காதுக்கு கேட்ட சத்தத்துக்கு நாங்கள் அதில் அம்மா என்று சொல்கிறோமே தவிர சத்தம் இல்லைன்னு சொன்னால் அப்போ சத்த உலகத்தில் அம்மா இல்லை. அப்போ உலகம் என்பது வர்ண உலகம், சத்த உலகம், வாசனை உலகம், சுவை என்ற உலகம், உடலுக்கு உணர்ந்த குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த ஸ்பரிச உலகம். இந்த ஸ்பரிசத்தால் உலகம் இருக்குது, வர்ணத்தால் உலகம் இருக்குது, சத்தத்தால் உலகம் இருக்குது. இந்த 5 உற்பத்தி நிலையங்களால் தான் உலகம் உருவாகி இருக்குது. உலகம் என்பது இந்த 5 உற்பத்தி நிலையங்கள் இல்லை என்றால், சென்சர்கள் இந்த 5 உற்பத்தி நிலையங்கள் இயங்கவில்லை என்றால் அப்போ உலகம் ஒன்று கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டீங்க சொன்னால் வெளியில் அப்படி ஒன்று தெரியாது, உங்களுக்கு அப்படி ஒன்று கிடைக்காது, வெளியில் அப்படி ஒன்று அகப்படாது, வெளியில் அப்படி ஒன்று இருக்காது. ஏன்னா கண் திறந்து பார்க்குறதுனால தான் உங்களுக்கு இது வெளியில் இது மாமரம், இது வாழை மரம், இது தென்னை மரம் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்ணை மூடிக்கொண்டீங்க சொன்னால் அப்படி ஒன்று உங்களுக்கு தெரியாது, எல்லாமே இருளாக தான் இருக்கும். காதை மூடிக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு அது விளங்காது. அப்போது இது பஸ்ஸு போணுச்சு, இது கார் போணுச்சு, இது குயிலின் சத்தம், இது மயிலின் சத்தம், இது கிளியின் சத்தம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சத்தத்துக்கும் பெயர் கிடையாது. அப்போ சத்தம் கேட்குறனால அந்த சத்தத்துக்கு நாங்கள் ஒரு பெயரை கொடுத்து அது வெளியில் இருக்குது, இது போணுச்சு, இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் கதையை வளர்த்து அந்த கதையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ உண்மையாகவே இது வெறும் கற்பனை கதை தான், நிஜமாக இருக்கும் உண்மையான கதை அல்ல. அப்போ இந்த கற்பனையிலேருந்து தான் அப்போ நாங்கள் மேலும் வழிக்கு வரணுமாக தான், இந்த கற்பனையிலேருந்து நாங்கள் மீளணுமாக தான். நாங்கள் கற்பனை எங்கே ஆரம்பித்தது அப்படின்ற தேடுதல் எங்களுக்கு தேவை. அந்த தேடுதல் இருந்து அந்த தேடுதலை நாங்கள் கண்டுபிடிச்சோம் சொன்னால், தேடுதலில் இந்த சத்தியத்தை கண்டுபிடிச்சோம் சொன்னால், மனமுருவான விதம் பற்றி நாங்கள் விமர்சித்து கண்டுபிடிச்சோம் சொன்னால், அந்த விமர்சனத்துக்கு சத்திய தர்மத்தினூடாக அதை கேட்டதை தெரிந்து கொண்டு அதை விமர்சனம் மூலியமாக கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் அந்த விமர்சனத்துக்கு பெயர் யோனிசோ மனசிக்காரே. இந்த யோனிசோ மனசிக்காரே என்பது தான் எங்களுக்கு இந்த நிர்வாணம் அடையும் வழிக்கு எங்களை இழுத்துச் செல்லுகிற, எங்களை கூட்டிச் செல்வது இந்த யோனிசோ மனசிக்காரே, இந்த விமர்சனம். அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் கல்யாண மித்ராவின் செய்தியால் தான்
இந்த தர்மத்தை கேட்கிறார். தர்மத்தை கேட்டு இதை விமர்சித்து பார்ப்பதற்கு பெயர் தான் யோனிசோ மனசிகாரே. யோனிசோ மனசிகார் என்ற விமர்சனத்தினூடாகத்தான் அவருக்கு தம்மானு தம்ம பிரதிபதாவ என்கிற இந்த நடைமுறையில் கையாளும் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் இந்த கையாளும் சுபாவத்தை அவருக்குத்தான் கிடைக்குது. விமர்சனத்தினூடாக அவர் நடைமுறையை கையாளுகிறார். அப்போது நடைமுறையில் கையாளும் போது பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை, ஒரு மென்மையான தன்மை. அப்போ அதற்கு நாங்கள் இது ரோஜாப்பூ, இது மல்லிகைப்பூ, இது நாய், இது குரங்கு, இது மேசை, இது கதிரை என்று நாங்கள் சொல்வது எல்லாமே வரும் எண்ணங்கள். பிடிச்சு பார்ப்பதில் மேசை இருக்குதா? இல்லை. மேசை என்பது ஒரு எண்ணம் மட்டும்தான். பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது இறுக்கமான தன்மை. அப்போது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். இந்த விமர்சனத்தினூடாக நாங்கள் இந்த நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் இப்போது நாங்கள் ப்ராக்டிக்கலாக இதை பயன்படுத்தி பார்க்கும்போது, பின்பற்றி பார்க்கும்போது, நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கும்போது இந்த நொடியில் எங்களுக்கு சத்தியத்தை காண முடிகிறது. அது என்னென்னா, அது கைகளுக்கு பிடிச்சு பார்த்தா அது இறுக்கமான ஒரு தன்மையை தான் உணர முடிகிறது. அப்போ கைகள் சொல்லலை இது மேசை என்று, அப்போது கண்கள் சொல்லலை இது மேசைன்னு சொல்லி, காதும் சொல்லலை. அப்போ இது எல்லாமே இணைஞ்ச ஒரு எண்ணம் தான் மேசை. மேசை என்பது எங்கேயும் இல்லை, அது ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது வெளியில் இருக்கும் அந்த இறுக்கமான தன்மையில் இல்லை, கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தில் இல்லை, காதுக்கு கேட்ட சத்தத்தில் இல்லை. அப்போ எல்லாமே சென்சர்கள், உற்பத்தி நிலைகளால் உருவானது எங்கேயும் வெளியில் இருப்பது கிடையாது. அப்போது இது இருப்பது மனதில். அப்போ இது ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போது இது எங்கேயும் இருப்பது கிடையாது, இது மனதால் தான் உருவாக்கப்பட்டது, மனதில் தான் இருக்கிறது. சென்சர்களால் உருவானது, இது மனதில் தான் இருக்கிறது. மனதில் தான் நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம். இது இருக்கிறது, இது உண்மையாக இருக்கிறது, இது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டு, அது நினைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர அது உண்மையாக இருக்கும் மேசையில் அல்ல, உண்மையாக இருக்கும் உலகத்தில் அல்ல நாங்கள் வாழ்கிறோம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து இந்த நொடிக்குள் அவர் பிரத்யக்ஷம் அடைகிறார். அப்போ இதுதான் கல்யாணமிச்ச சேவனைய சத்தர்ம சிரவணைய யோனிசோ மனசிகாரிய தம்மானு தம்ம பிரதிபதாவ என்கிற இந்த 4 முறைகளை கையாண்டு இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இந்த நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது இவருக்கு சத்தியத்தை புரிந்து இந்த நொடிக்குள் இந்த நொடியில் இந்த சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார். இந்த நொடியில் அந்த சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அப்போது இது 3 காலங்களுக்கு போட முடியாது. இருந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலங்களுக்கும் அப்பாற்பட்ட இந்த நொடிக்குள் அவர் சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார் என்றால் அந்த புரிந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். இந்த புரிதலினூடாக இந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்கிறார். இந்த அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும்போது அப்போது இது வெளியில் அல்ல, மனதில் தான் என்ற உணர்வு ஒன்று அங்கே உருவாகுது. அந்த உணர்வுக்கு பெயர் தான் ஞானம், அதுதான் சத்திய ஞானம். அவர் சத்திய ஞானம் அடைவுகிறார். இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது சத்திய ஞானம் அடைந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவர் தான். அப்போ இவருக்கு தான் மனதில் மேலும் வழி இருக்கிறது. அவர் மனதில் மேலும் வழியில் பணிப்பவர் தான் துன்பத்தில் மேலும் வழியில் பயணிக்கிறார். அப்போ இதுதான் ப்ராக்டிக்கல் பயணம் போல இருக்கிறது. நடைமுறையில் இந்த பயணம் இருக்கிறது. பிரதிபதாவே மாப்பு தன்னோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதைத்தான். நடைமுறையில் தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். நடைமுறையில் தான் இந்த சத்தியத்தை, அதாவது எங்களால் புத்தரை காண முடியும். புத்தர் என்றால் ஒருவர் அல்ல. புத்தர் என்பவர் ஒரு நபரோ ஒரு உயிரோ கிடையாது. புத்தர் என்றால் ஒருவர் அல்ல என்ற சத்தியத்தை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அவர் காண்பது புத்தரை. அப்போது தம்மம் பசதி சோமம் பசதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது போல தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். தர்மம் என்றால் என்ன? எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதாவது எங்கேயாவது இருக்குதா? இல்லை, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் என்ற உலகத்தில், எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் தான், இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ எண்ணங்களில்
தான் நாங்கள் வாழ்கிறோம். எண்ணங்களிலும் உண்மை இல்லைன்னு சொன்னால் அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்? நாங்கள் எங்கேயுமே இருப்பது கிடையாது. மனதில் தான் இருக்கோம். அப்போது அப்போ எங்கேயாவது ஏதாவது இருக்குதா? எங்கேயும் ஏதும் கிடையாது. அப்போ இதுதான் சத்திய தர்மம். ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் அடையும் போது புத்த சுபாவம் அடைகிறார். புத்தர் என்றால் ஒருவரா? இல்லை. புத்தர் என்றால் ஒருவர் கிடையாது. மனதிலிருந்து மீண்ட சுபாவத்துக்கு பேர் தான் புத்தர். அப்போது யோ தம்மம் பசத்தி சோமம் பசத்தி, தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார். தர்மம் என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ இந்த சுபாவத்தை அவர் கையாளுகிறார். நடைமுறையில் பக்தி அக்ஷம் அடைகிறார் என்றால் அவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் என்றால் புத்த சுபாவத்தை அவர் அடைகிறார். அப்போ புத்தரை காண்கிறார் அவர். அப்போது இதுதான் பிரத்யக்ஷ தர்மம். எய் பசிக்கோ ஒப்பனைக்கோ பிரச்சுப்பன்ன தர்மம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய முடியும். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு இந்த சுபேட்சமான இனிமையான மகிழ்ச்சியான வருடமாக உங்களுக்கும் இந்த சத்திய தர்மத்தினூடாக சாந்த சுவையில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, துன்பத்திலிருந்து மீண்டு மனதிலிருந்து மீண்டு ஒளி வீசி இந்த சத்திய ஒளியை உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியம் ஒளி வீசத் தொடங்கி துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று சாமானியமான எளிமையான மகிழ்ச்சியோடு வாழ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.